சரிம்மா, அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேணாமா? ஒரே இதில் நின்றுட்டு இருக்காதீங்க. அடுத்து தீச்சட்டி ஏற்ற வேணாமா? அக்கனி வளர்த்து தரேன், 4 பேர் ஒன்றா வந்து எடுத்துக்கோங்க. என்ன பொறுங்க, யார் யார் எடுக்கிறீங்களா முன்னே வந்துருங்கம்மா. எங்க 4 பேர்லாம் கிடையாது, 3 பேர் தான். நான்லாம் எடுக்கல பார்த்துக்கோங்க. எனக்குலாம் இதெல்லாம் எடுக்க தெரியாது. தெரியாதனமா ஏதாவது கீழே போட்டு பிடிப்பேன். அதனால நான் வரலங்க. இவங்க 3 பேர்த்து கொடுங்க. ஐயோ தடியண்ணே, இப்படி சொன்னேன்னா என்னன்னே பண்ண முடியும்? அக்கனி சட்னி ஏந்தினாதான் உன் உடம்புல இருக்க நோய் பிணிலாம் போகும் பார்த்துக்க. என் உடம்புல எந்த நோய் வினி இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் எனக்கு வேணாம், பயமா இருக்குடா கருவாயா. முன்ன பின்ன நான் எடுத்தது கூட இல்லை பார்த்துக்க. அதுவும் அந்த சூடு தாங்க முடியாது நம்மனாலேலாம்ப்பா. எப்படிதான் அதெல்லாம் கொண்டு போறாங்களோ எனக்கும் இன்ன வரைக்கும் ஆச்சரியமா இருக்குது. கையில பிடிச்சாலே சூடு ஊத்துரும்ல அதுல. ஐயோ வேணாண்டா கருவாயா, நான் எடுக்கல. அட லூசு குப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத பார்த்துக்க. அடியில் வேப்பலை தான் வைப்பாங்க பார்த்துக்க. வேப்பலை வச்சுட்டா அந்த சூடு உன் கைக்கு பராது பார்த்துக்க. என்னே 5 வருஷமா நான்லாம் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துக்க. எனக்குலாம் எதுவும் ஆயிடுச்சா பார்த்தியா? அப்படியே சொல்ற? சரிடா கருவாயா, வேப்பிலைய கொஞ்சம் நிறையா கையில வச்சுக்கிட்டு அதுக்கு மேல சட்டியை தூக்கி வச்சுட்டு கொண்டு போயிடலாம். அப்பனா சூடு தெரியாதுல்ல. நீ சொல்றதும் சரிதான் பார்த்துக்க. ஓ இப்படிதான் தீச்சட்டில எடுக்கிறாங்களா? நான் கூட எப்படா கை சுடாதோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. இப்பதானே தெரியுது அடியில வேப்பிலையை போட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னு. எக்கோ தடியன்னு வராரே, 4 பேத்துக்குமே நல்லா அக்கனியை வளர்த்து கொடுங்க. நல்லா நீளமா வளர்த்து கொடுங்க. அப்பதான் எங்க குடும்பமும் நீளமா செழிச்சு வரும் பார்த்துக்கங்க. வாங்கம்மா வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்கிக்கோங்க. என்ன அக்கனி சட்டியை நல்லா ஏந்திக்கிட்டு போகணும். ஊடையில எண்ணெய் எல்லாம் நிறைய ஊத்திட்டு போங்க. என்ன இந்தாம்மா புடி இந்த வாங்கிக்க. தம்பி இந்த அப்படி பார்த்து எடுக்கணும். என்ன இப்போ இந்த வேப்பிலையில வைங்க பாப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக பாயிண்ட் வைக்கணும். இந்த வேப்பிலையில சரியாக வச்சிடணும், புரியுதா? கொஞ்சம் மிஸ் ஆகி கையில் வச்சு விடாதீங்க. கரெக்டாக வேப்பிலையில வைக்கணும். இந்த ஆளுக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிருக்கா? வேப்பிலை ஆதிவாசி மாதிரி இவ்வளவு கையில வச்சிருக்கிறேன். அந்த ஆளு ஏயா இவ்வளவு கையில வச்சுக்கிட்டு என்னத்த அப்படி தீச்சட்டி நீ ஏத்திட்டு இருக்க? அப்படியே அவனுக்கு சுட்டுப்பிடும். அதான் சுடாது. வேப்பிலையே கொஞ்சம் தான் வைக்கணும் பார்த்துக்க. இப்படி நிறைய கொத்து வச்சிருக்கிற. ஏம்மா அதெல்லாம் தெரியாது, எனக்கு பயமா கிடக்குது. அதனால நான் வேப்பிலை இவ்வளவு வச்சுக்கிட்டு தான் எடுப்பேன் பார்த்துக்க. பரவாயில்ல, நீ இதுலயே வச்சு விடு. நான் உன்னை எதுவும் சொன்னேன்னா நீ எதுவும் சொல்லாம வை. நீ ஏண்டா இந்த ஆள்லாம் எதுக்குடா தீச்சட்டி எடுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் லூசு கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? யார் லூசுக்குற? இப்ப நீ தீச்சட்டியை வைக்க போறியா இல்லையா? இல்லைன்னா கோச்சுக்கிட்டு போயிருவேன். இல்ல ஆத்தா ஓடுறதுனால கோச்சுக்கிட்டு போக மாட்டேன். நீ தீச்சட்டியை வைக்கிறியா இல்லையாமாப்பா? ஐயோ ஏமா வேப்பில வைக்காம எதுக்கு வச்ச? ஐயோ இது கருவாமே ஊறி போட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? யோ அதெல்லாம் தெரியாது. சட்டியெல்லாம் கீழே வைக்க கூடாது. ஏத்துனது தான். கையில ஏந்தினதா கீழே இறக்கி வைக்க கூடாது. ஒழுங்கு அங்க போய் தான் வைக்கணும். போயா முதல் கோயிலை சுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் இறக்கணும். போ வேப்பில வைக்காம எடுத்தவனுக்கு இப்ப என்ன வந்துட போது? போய்ங்கிறத ஆத்தா வந்துட்டேன்டா. எனக்காக தீச்சட்டி ஏத்தி வரீங்களா? கருவாயா சீக்கிரம் போடா, எனக்கு பயமா இருக்குது. இப்போ வரைக்கும் கை சுடல, இதுக்கு மேல சுட ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்றது? போடா, வேப்பில இல்லாம இருக்கிறேன், போடா. என்ன ஆத்தா வந்து நடனம் ஆடிட்டு இருக்கா. அப்புறம் என்ன உனக்கு? கொஞ்ச நேரம் ஆத்தாவை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் மூணு பார்த்துக்க. ஆத்தா வழியில இருக்கும் போது அதை தாண்டி போகக்கூடாது. அது தப்புனே. கொஞ்சம் பொறு. ஐயோ இது வேற இருக்கா? என்ன பண்றது? இவங்கெல்லாம் எப்படிதான் சட்டியை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. கையை சுடுமா சுடாதான் தெரியலையே, எப்படின்னு தெரியல. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. கருவாயா தள்ளுடா, நானாவது போறேன்டா. இவளுக்கு வேற எப்போதான் சாமி வரும்னு சொல்ல முடியாது. சாமி வருதா இல்லை இவளா ஆடிட்டு இருக்காளன்னு எனக்கும் சொல்ல தெரியல. கோது சீக்கிரம் தள்ளு, கோது சீக்கிரம் தள்ளு. யாரடா தள்ள சொல்ற? கோதுன்னு வந்து இந்த ஆத்தா கிட்டே வச்சுக்காத. ஆத்தா மலையேற போறேன். என்ன இப்ப போலாவா? தள்ளு இல்லாம ஓடிடுறேப்பா. இந்தாம்மா பிடி இந்தா. இதாவா தீச்சட்டி ஏத்துட்டேன், எடுத்துட்டேன். இந்தா புடி. சீக்கிரம் எங்க எத்தனுமா வச்சுக்க. ஐயோ சீக்கிரம் புடி, கையில இருந்து வாங்க. ஏய் கோயில சுத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் தீச்சட்டி இருக்கணும். போய் அவங்க சுத்து பாரியா. கோயில சுத்தாம நாங்களாம் இறக்கி வைக்க மாட்டோம். போ சுத்திட்டு வா. எம்மா உனக்கு கெஞ்சி கேடுக்கிறேன், தயவு செஞ்சு இறக்கி வைப்பா. போதும்மா, அடியில துண்ணூறு போட்டிருக்கனால இன்ன வரைக்கும் கை சுடாம இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா சுட்டுப்படாதா? வாங்க. இல்ல தடியா, நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, போய் சுத்திட்டே இருந்திருக்கலாம். போய் சுத்து போ. ஐயோ விட மாட்டாளுங்க போல. சீக்கிரம் போய் சுத்திட்டு வந்து கொடுத்து போடுவோம். இந்தாவா புடி சுத்திட்டு வந்தாச்சு. அப்பாடா. ஐயோ இப்பதான் என் கை ஃப்ரீயா இருக்குது. சூட விட பயந்தாயா மனசுல அதிகமா இருக்குது. அது என்னம்மா ஆத்தாவோட அருளால எனக்கு கையே சுடலை பார்த்துக்கங்க. அப்புறம் இதுக்கு இன்ன வரைக்கும் புடினா இந்த இன்னொரு பிடிக்கிறியா? வேணாப்ப ஆளுங்களை பாரு. இந்த ஆளெல்லாம் எதுக்கிட்ட தீச்சட்டி எடுக்க விடுறீங்க? பயந்தாங்குழி எடுக்கிற சரியான பயந்தாங்குழி. உன்னையோட சின்னக்கான பயம் எடுக்கிறியா? அவனுக்குலாம் பயம் இல்லாம எடுக்கிறியா? நீ என்னன்னா பயந்து தள்ளுற. இந்த ஆளுலாம் அந்த மாதிரி இந்த வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு வராதீங்களா? ஆளுகளையும் முகரைகளையும் பாரு. சரி வாங்க எல்லா பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. வாங்கப்பா. அடடா காளான் பிரியாணியா போலயே. ஏண்டா மற்ற விஷயத்துக்குலாம் என்னை முன்னாடி தள்ளுறீங்க, சாப்பாடு நான் மட்டும் என்னை பின்னாடி தள்ளி வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் தள்ளுகடா, நானும் போய் முன்னாடி சாப்பாடை வாங்கி தின்னுக்கிறேன்டா. தள்ளுகடா. ஐயோ ஒரு பையன் நகர மாட்டேங்கிறானே, என்ன பண்றதுன்னு தெரியல.
எக்கா எக்கா எனக்கு போடுக்கா. ஐயோ தீர போகுது எக்கா, சீக்கிரம் போடுங்கல்ல. கோணன் பிரியாணி வாங்கிட்டேன் ஜிம்முக்காலே. ஒரு படுபாவி பையில நான் வாங்கினதே தட்டி விட்டு போயிட்டான் பாத்தி அந்த குட்டி கருவாய் பையன். கண்ணை எங்க வச்சுட்டு போறான்னு தெரியல. ஐயோ இங்க பிரசாதம் பூரா தீந்து போச்சுடா கருவாயா. ஆசையா இருந்தா சாப்பிடணும்னு என்னடா அப்படி ஆகி போச்சு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்டுருவியா. முதல்ல எஸ் ஆயிருவோம். கோது நீயாச்சும் பாத்தியாடா நான் பிரசாதம் கேட்டுறேன்னு என்ன ஓட்டமா ஓடுறா. சாப்பாடு வந்துட்டு அந்த மாவனை வரது போயிடுறா பாத்தியா. உன் பார்சலாவது குர்ரா நான் கொண்டு போறேன் கருவாயா. தனியண்ணே நீ கவலைப்படாத, அங்க ஒருத்தர் வராரு இருப்பாரு, ஏதோ சாதத்தை எடுத்துட்டு வராரு. அநேகமா அவரு பிரசாதம் தான் கொண்டு வராருன்னு நினைக்கிறேன். அவர் வந்ததுமே கண்டிப்பா உனக்கு தருவாரு. இரு நானும் ஒரு பார்சலை வாங்கிட்டு போலாம், 2 பேருமே வாங்கிட்டு போவோம் என்ன. அடா வாங்கயா வாங்க, தயிர் சாதம் தான் இன்னைக்கு பிரசாதம் பார்த்துக்கங்க. வேற எந்த சாதமும் நான் கொண்டு வரல. தயிர் சாதம் வேணும்னா வந்து வாங்கிக்கங்க. நல்லா கொலன்னு கெட்டியா இருக்குதுப்பா, வாங்க. தயிர் சாதமோ மோர் சாதமோ எது கிடைச்சாலும் எனக்கு போதும். இன்னைக்கு சோறுன்னு ஒன்று எனக்கு கிடைச்சா போதும். வாடா கருவாயா அந்த தாதார போய் தயிராச்சு வாங்கி சாப்பிடுவோம் வா. ஏண்டா இந்த வீரலட்சுமி இருக்கும் போதே நீங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்களா? ஆண்டாவே தூக்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டாவை. இந்த ஆண்டாப்புலாம் நெப்பிட்டு தான் போவேன். ஒழுங்கு மரியாதையா நீங்களா வழிய விட்றீங்களா இல்லை என்னோட வீரத்தை காட்டவா இந்த வீரலட்சுமி கிட்டே வச்சுக்கிறீங்களா? அட தள்ள மாட்டேங்கிறானுங்களே. இந்தா வாங்கிக்க போடா. இந்தாடா கருவாய் பையிலே நீயே வாங்கிக்க கிளம்பு. ஏ கிழவா உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா? இப்போ இந்த அண்டாவை ஃபுல் பண்ணலை உன்னைய அப்புறம் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? ஐயா வீரலட்சுமி அக்கா உனக்கு இல்லாத பிரசாதமா நீ எடுத்துகிட்டு போக்கா. நான் எதுவும் ஒன்றை சொல்லுவேனா சொல்லு. இந்தா எடுத்துகிட்டு போ. அந்த பயம் உனக்கு இருக்கட்டும், எப்போவும் இந்த பயம் மனசில் இருக்கும். இந்த ஆண்டாவை ஃபுல் பண்ணுற தடியனே. இன்னைக்கு நம்ம வீட்டில் சாயந்தரம் போல கிடா விட்டு பார்த்துக்க. நீ நானும் சேர்ந்து இந்த வெங்காய பூண்டெல்லாம் உரிச்சு விடுவோமா? உரிச்சு விட்டோம்னா வெள்ளனே சமையல் ஆரம்பிச்சு புள்ளா. நீ இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் சாப்பிடுவோம் பார்த்துக்க. நாளைக்கு கறியெல்லாம் இருக்கும்னே, நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். வரியா 2 பேர் சேர்ந்து உரிப்பான். அட கருவாயா கிடா விட்டா. அடடா நிறைய கறி இருக்கும் போல இருக்கே. பரவாயில்லடா கருவாயாவா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே உரிச்சு வைப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வோம். வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து உரிச்சிடுவோம். மற்ற வேலை இருந்தாலும் கூட நம்மளே பார்த்துருவோம். கறியை வெட்டி போய் கழுவுறது, ஆட்டு குடலை கழுவுறது எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்குவோம் என்ன. கறினா போதும், பல்ல காட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செய்யறேன்னு வந்துடுறது. சரிண்ணே வா வா, எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு பார்த்துப்படுவோம் என்ன. இல்லையே தடிப்பையிலே பரவாயில்ல, நிறைய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கல. புதினா மல்லி கொத்து தரேன், அதையும் அரிஞ்சு வச்சிருக்கியால. என்னம்மா இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. நைட்டுக்குள்ளனா சீக்கிரம் வேலையை முடிச்சா தானே ஆகும். அதை விட்டுட்டு இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்கம்மா போங்க. கிளவியா சீக்கிரம் போய் நீ எடுத்துக்கூட. வாய் பேசிக்கிட்டு இருக்காத போ. தடியன் தான் எல்லாத்தையும் முடிச்சு தரேன்னு சொல்லுதில்ல, அப்புறம் என்ன உனக்கு போ. என்னம்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கெடா வெட்டுக்கு இப்போ உரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நேற்று இதெல்லாம் உரிச்சு வைக்க வேண்டாமா? இல்லை இன்னைக்கு கிடா வெட்டுன்னு யார் சொன்னா? நாளைக்கு தலை கிடா விட்டு நாளைக்கு நைட்டு ஓலை வெட்டுவோம் பார்த்துக்க. அதுக்கு எதுக்கு இப்போவே அரைஞ்சி வச்சா தானே முடியும்? அதை விட்டுட்டு நாளைக்கு அரைஞ்சி வைக்க முடியும், இல்லை முன்னக்கூட்டியே அரைஞ்சி வைக்க முடியுமா? என்னது நாளைக்கு தான் கிடா வெட்டா? இந்த பையன் இப்போ சொல்லி தானே நீ கூப்பிட்டு வந்தியா? நாளைக்குன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். போடா முதக்கிட்டு. கிளவியே நான் அந்த ஆளை எப்படியோ நீ சாப்பாடு போறேன்னு சொல்லி ஏதாவது வச்சு உருக்கி வச்சிடலாம் பார்த்தா நீ வந்து வாயை உளறி வச்சுக்கிட்ட பத்தியா? இல்லை கருவாய்மையில எனக்கு என்னல தெரியும். நான் எதார்த்தமா சொல்லிவிட்டேன். நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் சொல்லாமல் வந்திருப்பேன்ல. இப்போ என்ன இந்த பையலுக்கு நாளைக்கு சோறா போட மாட்டோம்னா வந்து உரிச்சு கொடுத்துட்டு போ சொல்லுப்போ. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.